தமிழகத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் மகளிர் மேம்பாட்டுக்காக ஏராளமான சமூக நலத்திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருவதாக சட்டப்பேரவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் டாக்டர் வி. சரோஜா, பெண்கள் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம், பெண் குழந்தை பாதுகாப்பு போன்ற எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, அனைத்து திட்டங்களையும் உள்ளாட்சி துறைகளில் 50% இடஒதுக்கீட்டை கொடுத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மகளிருக்கு கழகத்தில் 50% ஒதுக்கீட்டை ஒதுக்கி தந்த அம்மா அவர்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீட்டை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.